வணக்கம். இன்றைக்கி கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ அதுக்கு முதல்ல பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. ஸோ உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வரைக்கும் இதே மாதிரியே வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். ஸோ தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை பட்டாணியை சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ 2 கப் பச்சை பட்டாணி சேர்க்குறேன் நான். ஸோ அதையுமே வெங்காய தக்காளியோடு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஸோ அடுத்து கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சாம்பார் புளிக்குழம்பு அதுக்கெலாம் போடுவோம்ல, அந்த குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ இந்த சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். பட்டாணி வேகணும். ஸோ அதனால் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். ஸோ அந்த டைமில் தேங்காய் அரைச்சிக்கலாம். ஸோ நான் தேங்காய் கூட ஒரே 1 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. பட்டாணி நல்லா குக் ஆகிடுச்சி. நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இனிமேல் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. கோகோனட் பேஸ்ட் மட்டும் போதும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் கொதிக்க வச்சுருங்க, போதும். ஸோ இப்போ பட்டாணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஈஸியான ஒரு கூட்டு ரெசிபி, ரசம் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.